இந்த உலகத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பமும் தப்புவிக்க வேண்டிய இரண்டாவது கூட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்படிதான் அங்கேயும் இங்கேயும் திரும்ப முடியாம அப்படியே நம்ம இருந்துடணும் அப்படின்னு நினைச்சு சிக்கலுக்குள்ள ஆக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நினைச்சா கூட அந்த இடத்துல இருந்து வெளியே வர முடியாது. நினைச்சா கூட அந்த இடத்துல கொடுமையா இருக்குது, இந்த இடத்தை விட்டு நம்ம போகணும், இந்த இடத்துல உட்கார்ந்தா நமக்கு சேஃப்டி இல்லை, எல்லாமே தெரியுது. ஆனா அந்த இடத்தை விட்டு வெளியே போக முடியாது. ஏன் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து அப்படியே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது மாதிரி. இதே தான் சிம்சோனுடைய வாழ்க்கையிலே தெளியலால் செஞ்சது. அப்படிதான் நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்னா, நிறைய பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம மம்மி எனக்கு தப்புன்னு தெரியுது மம்மி, பாஸ்டர் எனக்கு ஆமா பாஸ்டர் என்ன அழிக்கிற இடம் தான் எனக்கு தெரியுது, எனக்கு மோசமான இடம் தான் தெரியுது, நான் அங்க போனா சிக்கல்ல மாட்டுவேன்னு எனக்கு தெரியுது, இவன் நல்லவன் இல்லைன்னு தெரியுது, இவனை கல்யாணம் பண்ணினா நான் ஒன்றும் இல்லாம போவேன்னு எனக்கு தெரியுது. எல்லாமே தெரிஞ்சாலும் எனக்கு அந்த இடத்துல இருந்து என்ன பண்ண முடியல, எனக்கு வெளியே வர முடியல, என்னால வெளியே வர முடியல, நான் வெளியே வர முடியாது. இப்படிப்பட்ட சிக்கலிலே சிக்கி கொண்டிருக்கிற நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்துல கர்த்தர் இந்த யாக்கோபுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தது மாதிரி, இல்ல இந்த இடத்தை விட்டு நம்ம கிளம்பணும், இந்த இடத்தை விட்டு கிளம்புன என்ன எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சு அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து அதிலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் ஒரு வழியை கர்த்தர் செய்வாராக. இந்த ஜெபத்துல இருக்கிற யாராவது ஒருத்தர் அப்படி இருக்கலாம், உங்க பிள்ளைகள் இருக்கலாம். பாஸ்டர் அவன் சொல்றான், இல்ல எனக்கு மோசம் தான் தெரியுது. பாருங்க, எத்தனையோ பேரு வேற வழியே இல்லாம நான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்றவங்க இருக்காங்கல்ல. எது என்னமா வேற வழியே இல்லை, எதுக்கு பார் இதான் கல்யாணத்துக்கு மாறதுக்கு முன்னாடி அந்த பேச்சுவார்த்தையிலே இவங்க நமக்கு செட் ஆக மாட்டாங்க, இவங்க குடும்பம் மோசமான குடும்பம், இல்ல இந்த பையன் இப்படிப்பட்ட பையன், எல்லாமே தெரிஞ்சதற்கு பிற்பாடும் நீ எப்படி கல்யாணம் பண்ணப்பா, நீ எப்படி அதுக்கு ஒத்துக்கிட்ட, இல்ல நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு, இல்லைன்னா இந்த மாதிரி ஒன்று இதாயிடுச்சு, பேசியாச்சு, இந்த மாதிரி இது ஏதாவது ஒரு காரணம் காமிச்சு தனக்கு தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட, தான் இதனாலே பாதிக்கப்படுவேன் என்று தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அதிலிருந்து ஒரு துணிச்சலா ஒரு தைரியமா நான் நின்றுவேன், கர்த்தரை நிக்க வைப்பார் என்ற அந்த தைரியம் உங்களுக்குள்ள வர மாட்டேங்குது. இந்த யாக்கோபுக்கு இந்த தைரியத்தை யார் கொடுத்தா அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஒருவரே கர்த்தர் கட்டளையிட்டார்.